காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது கீழே. அதெல்லாம் முடிச்சுட்டு மேலே வரவே எனக்கு ஒரு 10:30 மணி போல் ஆகிடுச்சி. வந்தது சாப்பிட்டுட்டு வந்து வேலை செஞ்சேன்னா வேலைக்கு ஆகாதுன்ட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறமா வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டேன். கீழே க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெருவில் மீன் இறால்லாம் வந்திருந்தது. அது வாங்கியிருந்தேன். எனக்குமே மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. இப்போது இந்த கவலை மீன் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி சங்கரா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சங்கராவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுதான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். இறால் நாளைக்கு சாதனாக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கணும். மதியம் சமைக்கணும். பசங்க ஈவினிங்காக சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க. எப்போதுமே காலையில் சாப்பாடு டிஃபனு எது சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட உடனே டீயோ காஃபியோ போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது. கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா தான் அந்த பழக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை நிப்பாட்டவே முடியல. இடையில இப்போ கொஞ்சம் அந்த அல்சர் ப்ராப்ளம் வந்ததுனால கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தேன். இப்போ அது கொஞ்சம் சரியானதுனால இப்போ பழையபடி திருப்பி இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு யூடியூப் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க மதிய சமையலே ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு. அதுவும் இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு வறுவல். அன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மீன் குழம்பு வறுத்து அரைச்சிட்டு பண்ணியிருந்தேன். இதோடைய ரெசிபி நேற்று லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் நான் காமிச்சிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். சமைச்ச உடனே டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக சாதம் போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேங்க. பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. அதுக்காக தான் மீன் வறுவலே மெயினாக வறுத்தேன். அதையும் தொட்டுட்டு சாப்பிட்டேன்.